அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புது காலத்தின் 15ஆம் ஞாயிறு திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். இந்த திருப்பலியிலே சிறப்பாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து உறக்கமாக ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவருமே அடுத்து இருப்பவர்களுக்கு நல்ல சமாரியனாக வாழ ஆண்டவரிடம் அருள் வேண்டி சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து உருக்கமாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய
என்றும் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, தவறி நடப்போ நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை திருவசனங்கள் 10 முதல் 14 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது: உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நீ உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலையிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை: கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். உன் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரக்கத்தை முன்னிட்டு நோக்கி திரும்பும். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. எளியோன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன். கடவுளே, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி
அவரை மாட்சிப்படுத்துவே. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார், யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பார். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. இரண்டாம் வாசகம். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைத்திரு வார்த்தைகள் 15 முதல் 20 வரை. இயேசு கட்புலனாகாத கடவுள் சாயல். படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை, கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர் தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிக்கொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 25 37 வரை. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரை, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல்
உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை: ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியாய் வந்தார். அவர் அவரை கண்டது மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவரிடத்துக்கு வந்து அவரை கண்டது மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் பார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளுங்கள், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா? இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பொது காலத்தின் 15வது ஞாயிற்றுக்கிழமையிலே நல்ல சமாரியனாக நாம் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்படுகிறோம். 2021 ஆண்டு நடந்த ஒரு உண்மை சம்பவம். திருச்சியில் இருக்கின்ற தில்லை நகர் 10th கிராஸில் எங்களுடைய பிரான்சிஸ்கன் கப்புச்சியன் சபைக்கென்று ஒரு இல்லம் இருக்கிறது. அந்த இல்லத்தின் பெயர் பதோனி உளவியல் ஆலோசனை மையம். அதில் நான் பணி செய்த பொழுது அருகில் இருக்கின்ற கேம்பெயின் என்ற ஒரு பள்ளிக்கூடத்திற்கு தினந்தோறும் அங்கே இருக்கின்ற அருட்சகோதரர்களுக்கும் விடுதி மாணவர்களுக்கும் இங்கிலீஷ் பூச வைக்கணும். ஆங்கில திருப்பலி காலை 6:15 மணிக்கு இருக்கும். அதை முடித்துவிட்டு 7 மணிக்கு பதோனி இல்லத்தில் இருக்கிற அந்தோணியார் சிற்றாலயத்தில் மக்களுக்கு, அங்கு வருகின்ற ஒரு 10-15 மக்களுக்கு தமிழ் திருப்பலி. எனவே நான் ஒரு முறை இந்த கேம்பெயின் ஸ்கூலில் போய் பூசை வச்சுட்டு 6:45 6:50 பூசை முடிஞ்சிச்சு. ரொம்ப அவசரமாக திரும்பி நான் தில்லை நகர் 10th கிராஸுக்கு 2 வீலரில் வந்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு அன்பு மக்களே, நான் அந்த நீங்கள் திருச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிஹெச் இருக்கும், அரசு மருத்துவமனை. அந்த அரசு மருத்துவமனையை கடந்து வர்றப்ப ஒரு நபர் ரொம்பவும் முடியெல்லாம் வெட்டாமல் ரொம்ப அலங்கோலமாக மிகவும் மிகவும் அருவருப்புக்கு உரிய அளவுக்கு அவருடைய தோற்றம் இருந்தது. அவரை கண்டதும் எனக்கு கொஞ்சம் மனம் இலகியது. திருப்பலி வைக்கிறோம், அதுவும் அன்னைக்கு திருப்பலிக்கு வாசகமே நற்செய்தி வாசகம் நல்ல சமாரியன் தான். நல்ல சமாரியன் போல் நம்ம இருக்கணும்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அடுத்த திருப்பலி வைக்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது, ஒரு 5 நிமிடம் 7 நிமிஷம் தான் இருக்குது. பரவாயில்ல, ஏதோ ஒரு நல்லது செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தப்ப சரி திருப்பலிக்கு நேரம் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலான்ட்டு கொஞ்சம் வண்டியை ஓட்டிட்டேன். வண்டி கடந்து போகிறப்ப திருப்பி மனசாட்சி எனக்கு உறுத்துனுச்சு. என்ன பெரிய திருப்பலி வைக்க போற நீனு, இங்கே உனக்கு கண்ணு முன்னாடி கஷ்டப்படுற ஒரு மனுஷனை கண்டுட்டு காணாமல் போறியே அப்படின்னு ஒரு மனசாட்சி எனக்கு உறுத்தினால மீண்டும் வந்து அங்கே திருப்பலிக்கு வரக்கூடிய நபர்கள் 2 பேர் அந்த இடத்துலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஃபாதர் இங்கே நிற்கிறீங்க? நாங்கள் ஒன்றும் இல்லை, இவருக்கு உதவி செய்யலான்னு ஒரு ஆசை, ஆனால் எப்படி செய்யறதுன்னு தெரியல. சரி ஓகே ஃபாதர், நம்ம உதவி செய்வோம்ட்டு பைக்கில் ஏற்றலாம்னா பைக்கில் அவரை ஏற முடியலை. எழுந்து நடக்க கூட முடியாத அளவுக்கு அவருடைய கால்கள் சூம்பி போய் விட்டன. எனவே அந்த நபர் சொன்னார், ஃபாதர் ஆட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ எடுத்து ஆட்டோவில் ஏற்றி அவரை கொண்டு போய் ஒரு ரூமில், அங்கே சிற்றாலயத்துக்கு பக்கத்தில் எங்களுக்கு நிறைய ரூம்கள் இருக்குது, தங்குறதுக்கு அறைகள் இருக்குது. அந்த ஒரு அறையில் போய் அவரை படுக்க வச்சுட்டு சாத்திட்டு
வாங்க நம்ம பூசையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நான் திருப்பலி நிறைவேற்றின பிறகு, அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே மறக்க முடியாத நிகழ்வு. அந்த நபருக்கு முடி வெட்டுறதுக்காக ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து முடி வெட்டி அவரை குளிப்பாட்டி நல்ல உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிப்பாட்டி நல்ல சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு பார்த்தீங்கன்னா ஆள் நல்லா பொலிவாயிட்டார். ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்டவர். எனவே அவருடைய சிரிப்பு ஒரு குழந்தையின் சிரிப்பை போல இருந்தது. என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியலை. அந்த இல்லத்தில் நான் அப்பைக்கு சுப்பீரியராக இருந்தேன். அதனால் அந்த முயற்சி எடுக்க முடிந்தது யாருடைய உத்தரவும் இல்லாமல். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்ததன் பிறகு அங்கே உள்ள குருக்கள்கிட்டையும் மற்றவங்கள்ட்டையும் கேட்டும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், எதுக்கும் காவல்துறையினர்கிட்ட பர்மிஷன் கேட்குறது தான் முக்கியம் ஃபாதர். இப்படி இருக்கிற ஒருத்தரை நீங்கள் தூக்கிட்டு வந்தது பிரச்சனை இல்லை, ஆனால் திடீர்னு போலீஸ் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும், அதாவது கேஸ் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி எனக்கு பயந்துருச்சு. சரி வாங்க அப்படின்னு போய் காவல்துறையினர்கிட்ட போய் அவருக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டோம். அந்த நபருக்கு காவல்துறையிட்ட போய் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க இப்போ வாங்க அப்போ வாங்கன்னு சொல்லி 12 மணிக்கு வர சொன்னாங்க. அப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு வர சொன்னாங்க. காலையில் 9 மணிக்கு நாங்கள் பர்மிஷனுக்கு போனோம். இரவு 9 மணிக்கு தான் எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க. இவரை போய் காப்பகத்தில் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்மிஷன் சர்டிஃபிகேட் கொடுத்து திருச்சியிலேயே ஒரு காப்பகம் இருந்தது. அதில் போய் அடுத்த நாள் சேர்த்து அவரை விட்டு வந்தோம். அன்புக்குரியவர்களே, ஒரு சில மாதங்கள் கழித்து நான் திருச்சியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு அந்த உதயம் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு பணி செய்ய சென்று விட்டேன். எனக்கு அலைபேசி வந்தது. அந்த அருமையான நபர் இறந்து விட்டார் என்று சொல்லி எனக்கு வர முடியாத சூழ்நிலை. எனவே நல்லடக்கம் செய்து விடுகிறோம் ஃபாதர் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, மனதை உருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. உண்மையிலேயே பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்யலாங்க, ஏதோ ஒரு நிகழ்வு இதை செஞ்சது எனக்கு உண்மையிலேயே மனதிற்கு மிகவும் நிறைவாக இருந்தது. அவர் ஒருவேளை சாலை ஓரமாக அப்படியே இருந்து இறந்திருந்தா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாரு அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் அவரை இந்த அளவுக்கு ஒரு நல்ல இறப்பை சந்திப்பதற்கு உதவி செய்ததற்காக என்னை கடவுள் ஒரு கருவியாக பயன்படுத்தினார் அப்படின்னு நினச்சி அவருக்கு முடிவெட்டின நபர் அந்த காசு வாங்கலன்ட்டார். எனக்கு பெரிய புண்ணியம் சார் அப்படின்ட்டாரு. அதன் பிறகு என்னோடு இருந்த நபரே அவருக்கான உடையை வாங்கி கொடுத்தார். எந்தவித செலவு இல்லாமல் அவருக்கு உதவி செய்து, உண்மையிலேயே அன்புக்குரியவர்களே, நல்ல சமாரியனை பற்றி பேசுகிறப்ப இது இந்த நிகழ்வு எனக்கு ஞாபகம் வந்தது. உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பு மக்களே, நம்ம இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் திருப்பலியில் பங்கெடுக்கிறோம். அநேக கத்தோலிக்க திருச்சபையினர் இது போல யூடியூப்ல பூசையில் பங்கெடுக்கிறீங்க, சந்தோஷம். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான நிகழ்வு, அதாவது ஒரு சாமியார் சின்ன வயசுல நடந்த ஒரு அனுபவத்தை சொல்றாரு. அவங்க அப்பாவோட சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போவாராம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்த உடனே அந்த சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேற்றி சொன்ன உடனே அவங்க அப்பா குடுகுடுன்னு ஓடுவாராம். எங்க போறாரு எதுக்கு போறாருன்னு தெரியல அவருக்கு. எனவே அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அவங்க அப்பா கூட போகணுன்ட்டு ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்தோடனே அவங்க அப்பாவை அவருக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாமே அவரை பின்பற்றி சென்றிருக்கிறார். அவங்க அப்பா தன்னுடைய தாய் தனிமையாக இருந்த தன்னுடைய தாயின் இல்லத்திற்கு சென்று தன்னுடைய தாயை எழுப்பி அவரை குளிப்பாட்டி அவருக்கு நல்ல உணவு சமைத்து கொடுத்து அவரை மீண்டும் அந்த படுக்கையில் படுக்க வைத்து, ஏனென்றால் அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார், அவரோடு சேர்ந்து கடவுளிடம் சில நேரம் ஜெபித்த பிறகு அவரை அனைத்தும் கவனித்து விட்ட பிறகு, மதியம் நான் வந்து விடுகிறேன் அம்மா, நீங்கள் இந்த மாதா டிவியை பாருங்க என்று சொல்லி அவர் அந்த தாய்க்கு அனைத்தையும் கவனித்து விட்டு அவர் வீட்டுக்கு வந்தாராம். இதை கவனித்துக் கொண்டிருந்த அந்த குருவானவர் தன்னுடைய தந்தையிடம் கேட்டாராம், என்னப்பா திருப்பலியை முடிந்த உடனே இவ்வளவு சீக்கிரமா நீங்க இங்க வந்தீங்க? நானும் உங்களுக்கு தெரியாம நான் உங்களை பின்பற்றினேன், உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன். இது அம்மா நீங்க அம்மாச்சிக்கு செய்யறீங்க, சந்தோஷம். ஆனா திருப்பலி முடிந்த உடனே இந்த அளவுக்கு அவசரப்பட்டு வந்து செய்வதற்கு என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது அவங்க அப்பா ரொம்ப அருமையா சொன்னாராம், ஐ லவ் த மாஸ் இன்சைட் த சர்ச், பட் த ரியல் மாஸ் இஸ் சம்திங் அவுட் சைட் த சர்ச். நான் எனக்கு ஆலயத்தின் உள்ள நடைபெறும் திருப்பலியில் பங்கெடுப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் ஆலயத்தில் நாம் பங்கெடுக்கும் திருப்பலியின் முழு அர்த்தம், அதனுடைய முழுமை எங்கே அர்த்தம் பெறுகிறது என்றால், எங்கே முழுமை பெறுகிறது என்றால் என்னுடைய சேவையில் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே,
இதுதான் இன்னைக்கு இந்த பொதுக்காலம் 15வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில பங்கெடுத்து கொண்டு இருக்கிற அனைவரும், இந்த காணொலியை பார்க்கிற அனைவரும் நீங்க அநேக பேருக்கு இதை சொல்லணும். ஆலயத்துக்குள்ள வந்து திருப்பலியில பங்கெடுத்து நற்கருணை உட்கொள்வது நல்லதுதான். திருப்பலியில் பங்கெடுப்பது ஆசீர்வாதம் மிக்கது தான். ஆனால் அந்த திருப்பலியின் உண்மை அர்த்தம் எங்கே மறைந்திருக்கிறது என்றால், நாம் செய்யும் சேவை, அந்த ஆலயத்தை விட்டு வெளியில் சென்று நாம் செய்யும் சேவையில் இருக்கிறது. அப்படி பார்க்கையில் ஒரு அருமையான திருப்பலியை இந்த சமாரியன் நிறைவேற்றி இருக்கிறார். விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த நல்ல சமாரியன் ஓமையை இயேசுவின் மீட்பு திட்டத்திற்கு ஒப்புமைப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த நல்ல சமாரியனாக விண்ணகத்திலிருந்து மண்ணகம் நோக்கி வருகிறார். எதற்காக? எப்படி அந்த நபர் குத்துயிருமா கொலையுருமா கல்வர்களால் காயப்பட்டு அடிப்பட்டு உதைப்பட்டு வேதனை விட்டாரோ, அதுபோல இன்னைக்கு அலகையின் தூண்டுதலால், தீயோனின் வழிநடத்துதலால், பாவம் என்ற ஒரு ஆன்மீக சாவில் நாம் அனைவரும் குத்துயிருமாய் கொலையுருமாய் கிடந்து கொண்டிருக்கிறோம். இந்த மனுகுலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியனை போல வருகிறார். எப்படி அவருடைய காயங்களை அவர் ஆற்றினாரோ, அதுபோல நம்முடைய பாவ காயங்களை தன்னுடைய பாடுகளினாலும் தன்னுடைய இரத்தத்தினாலும் தன்னுடைய இறப்பினாலும் அவரை நம்மை உயிர்ப்பிக்க செய்து, தன்னுடைய உயிர்ப்பினால் நம்மை வாழ வைத்து இன்றும் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது தான் அந்த நல்ல சமாரியனான இயேசு கிறிஸ்து. அன்புக்குரியவர்களே, அந்த நபரை அவர் சென்று அந்த சத்திரத்தில் சேர்க்கிறார். அந்த சத்திர காப்பாளர், இந்த சத்திரம் என்பது திருச்சபையை குறிக்கிறது. எனவே அந்த சத்திர காப்பாளராக இருப்பவர் தான் நம்முடைய திரு தந்தை. எனவே அன்பு நெஞ்சங்கள், இந்த மனித குலத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கத்தோலிக்க திருச்சபை என்ற ஒரு சத்திரத்தில் சேர்த்து விட்டு செல்கிறார். இன்றும் அநேக நபர்கள், நாம் அனைவருமே, நம்முடைய தாயாம் திருச்சபை என்ன சொல்றாங்க தெரியுமா? இட்ஸ் a hospital for sinners. அநேக பாவிகள் சிகிச்சை பெறுகின்ற மருத்துவமனை என்று சொல்கிறார்கள் இந்த கத்தோலிக்க திருச்சபை என்பது. எனவே அன்பு நெஞ்சங்களே, அந்த சத்திர காப்பாளர் இன்னைக்கு இந்த பிலிப்பைன்ஸ் தேசத்துல இந்த 15ஆம் ஞாயிற்றுக்கிழமையுடைய அந்த மறைவுரையில பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க தெரியுமா? நல்ல சமாரியனை பற்றி நாம் அதிகம் பேசியாச்சு, அந்த நல்ல சத்திர காப்பாளரை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இன் கீப்பர், நல்ல சத்திர காப்பாளர், அந்த நபர் எந்த அளவுக்கு அவருக்கு சேவை செய்திருப்பார். அவர் பணத்துக்காக செஞ்சாரோ அதுக்காக இல்லையோ, ஆனால் அவருடைய அந்த அணுகுமுறை எப்படி இருந்திருக்கும், அதைதான் இன்றைய 14ஆம் லியோ என்ற நம்முடைய திருத்தந்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வழியாக கருதினார்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், இறை மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த தாயாம் திருச்சபை என்கிற அந்த சத்திர காப்பகத்தை, அந்த சத்திரத்தை நடத்தி வருகிறோம். அது ஒரு மருத்துவமனையாக இருக்கிறது. அநேக பாவிகள் வந்து அங்கே இங்கு வந்து இந்த தாயாம் திருச்சபையில் வந்து இணைந்தார்கள் என்றால் அவர்கள் சுகம் பெறுவார்கள், புண்ணிய வாழ்க்கை வாழ தொடங்கி விடுவார்கள். அன்பு நெஞ்சங்களே, இந்த ஓமையில முதல் நபர் வர்றாரு பார்த்தீங்களா? குரு. ஒரு குரு முதலில் வருகிறார். அவர் ஆலயத்தில் பணி செய்கின்றவர். ஏன் அவர் விலகி சென்றார் என்றால், எண்ணிக்கை புத்தகத்தில் 19வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கிறோம், மனிதர் பிணத்தை தொடுபவன், மனித பிணத்தை தொடுபவன் எவனும் 7 நாட்களுக்கு தீட்டுப்பட்டிருப்பான். எனவே இந்த குருவானவர் என்ன நினைத்து விட்டார் என்றால், இந்த அடிபற்றி கொண்டிருக்கிற நபர் இறந்து விட்டார் என்று நினைத்து விட்டார், செத்தே போயிட்டார் நினைச்சிட்டார். அதனால இவனை போய் நம்ம தொட்டோம்னா 7 நாளைக்கு நமக்கு பிசினஸ் இருக்காது, 7 நாளைக்கு நமக்கு வேலை இருக்காது, 7 நாளைக்கு நமக்கு சம்பளம் கிடைக்காது என்று சொல்லி தன்னுடைய நிலையை உணர்ந்து இந்த நபர் இறந்து போய்விட்டார் என்று சொல்லிதான் அவர் விலகி போடுகிறார். 2வது நபர் வருகிறார், லேவியர் வருகிறார். இந்த லேவியர் ஏன் சற்று கொஞ்சம் நடந்து போறார், அருகில் போகிறார். ஏன் அவரை தொடவில்லை என்றால், இந்த லேவியர் என்ன நினைத்து விட்டார் என்றால், இவன் ஒருவேளை நடிப்பவனாக இருக்கலாம், காயப்பட்டது போல அடிபட்டு கிடப்பது போல நடித்து நாம் அவனை அருகி செல்லும் பொழுது நம்மை தாக்கி நம்மிடம் இருக்கிறதை அவன் திருடி கொள்ள முடியும், அபகரித்துக் கொள்ள முடியும், அல்லது எனது உயிருக்கே ஆபத்து வர அளவுக்கு அவன் ஏதாவது செய்து விட முடியும் என்று சொல்லி இந்த லேவியர் நினைத்தது என்னவென்றால்,
இவனுக்கு உதவி செய்வதால் எனது நிலை என்னாகும்? அருமையான கேள்வியில இன்னைக்கு அநேக பேர் இப்படிதான் ரொம்ப புத்திசாலியா யோசிக்கிறாங்க. நம்ம உண்டு நம்ம வேலை ஒண்ணுன்னு போவோம், தேவையில்லாம உதவி செய்ய போய் ஓத்திரத்துல மாட்டிக்க கூடாது, தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்று சொல்லி சுயநலத்தில் புதைந்து போய்விட்டார்கள். அன்பு மக்களே, இந்த நபர் கேட்ட கேள்வி இது. ஆனால் மூன்றாவது நபர் நல்ல சமாரியன் என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? அவரை பார்த்ததும் அவர் கேட்ட கேள்வி, இவனுக்கு நான் உதவி செய்யவில்லை என்றால் இவன் நிலை என்ன ஆகும், அவனுக்கு என்ன ஆகும்? நான் ஒருவேளை உதவி செய்யாமல் போய்விட்டால் அவனுக்கு என்ன ஆக வேண்டும் என்று நினைத்தாரே தவிர எனக்கு என்ன ஆகும் என்று தன்னை பற்றி சுயநலத்தோடு அவர் சிந்திக்கவில்லை. எனவே உண்மையை சொல்ல போனால் நல்ல சமாரியனுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும், அந்த நபர் அடிபட்டு இருக்கிறார். ஒருவேளை அவர் நடிப்பவராக கூட இருக்கலாம், ஒருவேளை அவர் இறந்து போய் கூட இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் அவர் சிந்திக்க நேரம் இல்லாமல், அன்புக்குரியவர்களே, அவர் உடனே சென்று உதவி செய்ததற்கு காரணம் அவரிடம் இருந்த அந்த கடவுளின் மனப்பாங்கு, இயேசு கிறிஸ்துவின் மனநிலை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து அவர் என்ன செய்கிறார்? அந்த நபருக்கு உதவி செய்ய செல்கிறார். இந்த நல்ல சமாரியனை போல இன்று நீங்களும் நானும் உதவி செய்ய தயாராக இருக்கிறோமா? அன்பு மக்களே, இதே நிகழ்வை தான் லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஒரு பணக்காரர், ஏழை லாசர் இருக்கிறார்கள். அந்த பணக்காரர் ஒருவேளை நான் உதவி செய்யாமல் அல்லது இவனை கண்டுகொள்ளாமல், அந்த ஏழை லாசரை நான் கண்டுகொள்ளாமல் விட்டால் அவனுக்கு என்ன ஆகும், அவன் நிலை என்ன ஆகும் என்று நினைத்திருந்தால் கண்டிப்பாக அந்த பணக்காரர் அந்த ஏழை லாசருக்கு உதவி செய்திருப்பார். ஏழை லாசரோடு அவரும் விண்ணகத்திற்கு சென்றிருப்பார். அன்பு மக்களே, நீங்க நல்லவரா கெட்டவரா? இன்னைக்கு சாமியார் இருந்தாலும் சரி, மாமியார் இருந்தாலும் சரி, ஆயரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர் நல்லவராயா? நல்ல மனுஷன்யா, நல்ல சாமியார். அந்த சிஸ்டரு, ஸ்கூலுக்கு புதுசா வர சிஸ்டர் எப்படி, ஐயோ ரொம்ப நல்ல சிஸ்டர்ப்பா. நம்ம பங்கு பிறவில உள்ளவங்க எப்படி, சூப்பர், நல்ல மனுஷங்க, நல்லாங்கப்பா. நம்ம பங்குல இருக்கிற அந்த அன்பிய தலைவர், நல்ல மனுஷன், அற்புதமான மனுஷன்யா, அவரை போல யார் இருக்க முடியுமா? நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம், தொல்லுலகின் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. நல்லவர் ஒருத்தர் இருக்கிறதுனால நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் சோதோம் கொமோரா மக்களுக்காக கடவுளிடம் ரொம்பவும் போராடி வேண்டினார், பரிந்துரை ஜெபம் செஞ்சார். 50 பேர் இருந்தா விட்டுருவீங்களா? 45 பேர் இருந்தா விட்டுருவீங்களா? 30 பேர் இருந்தா விட்டுருவீங்களா? 20 பேர் இருந்தா அழிக்காம விட்டுருவீங்களா? 10 பேர் இருந்தா அழிக்காம விட்டுருவீங்களான்னு சொல்லி, அன்பு மக்களே, அந்த அபிரகாம் ஆண்டவரிடம் அவ்வளவு தூரம் கெஞ்சி மண்டாடினார். ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதை அழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து, அவ்வளவு தூரம் நல்லவங்க இல்ல. நல்லவருங்க அத்தனை எண்ணிக்கைக்குரிய, சொற்ப எண்ணிக்கைக்குரிய நல்லவர்கள் அந்த சோதம் குமாரோவில் இல்லாததனால் ஆண்டவர் இயேசு அந்த நகரங்களை அழித்தார். இது நீங்களும் நானும் நம்ம வாழ்கின்ற சூழ்நிலையில, நாம வாழ்ற தெருவுல, நமது அன்பியத்துல, நமது பங்குல நாம நல்லவரா இருக்கிறோமா? நல்ல எண்ணம் கொண்டவர்களாக, உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களாக இருக்கிறோமா? இந்த திருப்பலியில நீங்க காணொலியில பாத்தீங்கன்னா உங்களை மனதார வேண்டிக் கொள்கிறேன், இந்த திருப்பலி முடிந்த உடனே நீங்கள் எங்கு சென்றாலும், உங்களது இல்லத்தை விட்டு நீங்கள் வெளியில் சென்றாலும், ஆலயத்தில் திருப்பலியில் பங்கெடுத்தப்பட்டு வெளியில் சென்றாலும், தயவு செய்து உங்களுடைய உதவி தேவைப்படும் அளவுக்கு, உங்களுடைய உதவிக்காக யாரேனும் ஒருவர் நிச்சயமாக கடவுள் உங்களுடைய கண்களுக்கு எதிரே காட்டுவார். அந்த நபர்களுக்கு புண்ணியம் செய்யுங்கள். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்று சொல்கிறார். மனுஷன் வாழ்க்கையை உதவி செய்வதற்காகத்தான், புண்ணியம் செய்வதற்காகத்தான். எனவே அன்பு மக்களே, உண்மையான திருப்பலி என்பது ஆலயத்திற்கு வெளியே நாம் செய்யும் புண்ணியங்கள் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து அநேக உதவிகளை யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ, அன்பு மக்களே, இன்னைக்கு பெற்றோரை இழந்த அநாதை பிள்ளைகள் நல்ல சமாரியனுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். கணவனை இழந்து தவிக்கின்ற அநேக மனைவிகள் நல்ல சமாரியனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏழையவர்கள்,
உணவில்லாமல் உடையில்லாமல் தங்கும் இடமில்லாமல் தவிக்கின்றார்களே, அவர்கள் அனைவரும் நல்ல சமாரியனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய உலகத்தில் நல்ல சமாரியன்கள் குறைந்து போய்விட்டார்கள். கிராமங்களிலும் சரி, நகரங்களிலும் சரி, அன்பு மக்களே, இன்னைக்கு நல்லவங்க குறைந்து போய்விட்டார்கள். உதவி செய்யும் நபர்கள் குறைந்து போய்விட்டார்கள். இன்றைக்கு மனிதர்கள் மிருகங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அப்படி இருக்கக்கூடாது. கருணை உள்ளம் கொண்டவர்களாக தாயாம் திருச்சபை நமக்கு கற்பிக்கின்ற கற்பனையில் நிலைத்து நின்று, நீங்கள் எதையெல்லாம் பிறருக்கு செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என்று இயேசு ஆண்டவர் ஆணித்தனமாக சொல்கிறார். தயவு செய்து தாராளமாய் கொடுங்கள். அதனால் நீங்கள் ஏமாந்து போனா கூட கவலைப்படாதீங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், உண்மையான அன்பிற்கு ஏமாற தெரியும், ஆனால் ஏமாற்ற தெரியாது. நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா? அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறை மகன் நமக்காய் மனிதனானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீமையை அடையாமல். பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீமையை அடையாமல். பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாய் எமை நீ மாற்றிடுவாய். அடியோயாம் தரும் காணிக்கையை அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கைந்திருப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையால புனிதத்தில் வளர உதவும் உணவாகும் இவற்றை மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைமைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும், உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறைப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் உள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமுறுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் ஆடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரிடம் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவரின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவரின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவரின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாட்களும் திருளும் திறத்துமே திருவுக்கும் தன்னைக்குள்ளாக்காமலும் பரிவிற்கத்தின் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பு நலமளிக்கும் அருமந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தள்ளி வரல நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மையே வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே, மாண்புயிர்
ஞானம் நீரை கன்னிகையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.